தீனை பிற மக்களுக்கு சென்றடைய இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وأزواجه وذرياته وأهل بيته أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في شأن حبيبه: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. وصل على جميع الأنبياء والمرسلين والملائكة المقربين والحمد لله رب العالمين. सरकार जो आलम फिर नूरी का, फिर आरिफ का, फिर इमदाद आस्था। या अल्लाह हम सब फरमा, सबको मग़फ़िरत फरमा, सबको इल्म नाफ़िअ व इनायत फरमा, कहने सुनने समझने और उस पर अमल करने की आला सलाहियत व तौफीक इनायत फरमा, बिजाहि सय्यदना मुहम्मद मुस्तफ़ा ஸல்லல்லாஹு. கண்ணியமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய இல்லாத கருணையினால் நம்மை அவனது ஹபீப் உலகத்தின் ரட்சகர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கைரு உம்மத்திலே படைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அதில் நமக்கு சந்தோஷத்தையும் பெருமிதத்தையும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். மட்டுமல்ல, ஃபித்னாக்களும் பசாதுகளும் நிறைந்து நிரம்பி வழியக்கூடிய இறுதியான காலகட்டத்தில் அவனுடைய அன்பையும் நெருக்கத்தையும் நேர்வழியையும் பெற்ற அவுலியாக்கள், ஆரிஃபின்கள், சூஃபியாக்கள், ஷேகுமார்களுடைய தொடர்பை, நிஸ்பத்தை, பையாத்தை, முஹப்பத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிந்திருக்கிறான். எல்லோரும் இதுக்குள்ளே கவனம் செலுத்தி கேட்கலாம். ரமலானுடைய இறுதி 10 3 பகுதிகளாக ரமலானை பிரித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் 10 என்னது? ரஹ்மத். முதல் 10 இரண்டாவது 10 மஃபிரத், இரண்டாவது 10 மூன்றாவது 10 நரக விடுதலை. அந்த 10ல இருக்கிறோம். ரஹ்மத்து கிடைச்சிச்சா, மஃபிரத்து கிடைச்சிச்சா, இதுக்கும் என்ன கிடைக்குமா, இதெல்லாம் கணக்கு பார்க்கணும். நோன்பு மாசம்னு சொன்னாலே தொழுதாலும் வணங்கினாலும் சொல்லுவாங்க, ஈமானும் இஹ்திசாபும். நம்பிக்கையோடு நீங்க செய்யுங்க, கணக்கு பார்த்து செய்யுங்க. கணக்கு பார்க்கறதுன்னா, அதாவது சர்ச் பண்ணி அது நடந்திருக்குதா இல்லையா, என்ன சொல்றது, அதுக்கு சும்மா அப்படி போறது இல்லை. வியாபாரம் செய்கிறோம், அதில் லாபம் வருதா நஷ்டம் வருதா, எவ்வளோ லாபம் வருது, இதை கண்காணிச்சுக்கிட்டே வியாபாரம் செய்யுது. அப்படி தானே செய்வாங்க. இதை ஏனதானு செய்ய மாட்டாங்கல்ல. இவ்வளோ நம்ம முதலீடு போட்டிருக்கிறோம், ஒரு மாசத்துல எவ்வளோ வருமானம் வருது, எவ்வளோ வியாபாரம் நடக்குது, எவ்வளோ லாபம் கிடைக்குது, வரவு எவ்வளவு, செலவு எவ்வளவு, நமக்கு எவ்வளோ நிற்குது, இதெல்லாம் பார்க்கறதுக்கு என்ன சொல்றது, விஷயம் புரியுதுங்களா? இதுக்கு அரபியில இஹ்திசாப்னு சொல்லுவாங்க.
ரசூலுல்லாஹ் சொன்னது இஹ்திஸாப் பண்ணி செய்யுங்கன்றாங்க. என்னதானு செய்யாதீங்க, என்ன செய்யுங்க, சாதாரண கணக்கு பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி. ஆனா கணக்கு பார்க்கறதுன்னா அது நமக்கு அந்த அர்த்தம் சரியா புரியல. அது என்னன்னா என்ன சொல்றது அது, சரி அப்படி பார்த்து செய்யுங்கன்றாங்க. ரஹ்மத்துடைய பத்து முடிஞ்சுச்சு, ரஹ்மத்து கிடைச்சா இல்லையா பார்க்கணும். மகஃபிரத்துடைய பத்து கிடைச்சா இல்லையா, இப்போ இதுக்கும் என்ன கிடைக்குமா இல்லையா, இது எல்லாமே நாம கண்காணிச்சு செய்யணும். அல்லாஹ் தஆலா நமக்கு 3 பாக்கியங்களையும் பரிபூர்ணமாக தருவானாக. ஆமீன். முதலாவது, நம்ம இங்க ரமதான் ஆரம்பத்துல இருந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது, என்ன பேசுறோம், ரமதான் குர்ஆனோடு தொடர்புடையது. ரமலான்னால என்னதான், குர்ஆன். ரமலான்னா என்னதான், குர்ஆன்னு சொன்னா என்னதான், குர்ஆன்னு சொன்னா அதான் இதுக்கு என்ன சொல்லுவாங்க அரபியில, சுகுரா குப்ரா நத்தீஜான்னு. முன்னுரை, பின்னுரை, முடிவுரை. ஒரு முன்னுரை ஃபர்ஸ்ட், அப்புறம் பின்னுரை, அப்புறம் முடிவுரை. இப்போ இப்படித்தான் சொல்றோம். அப்துல்லா பாய் ராணிப்பேட்டைக்காரங்கள்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பாங்க. அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன, 2 சொன்னாலே 3வதா ஒன்று உள்ளுக்குள்ள வருது இல்ல, என்னது அது, என்ன செய்ய, அப்ப என்ன அது முடிவுரை என்னது, அப்துல்லா பாய் ராணிப்பேட்டைக்காரங்கெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பாங்க, அவ்வளோதான் சொல்லுவோம் நம்ம. ஆனா உள்ளுக்குள்ள அடுத்த ஒரு விஷயம் உள்ளுக்குள்ள வச்சு சொல்றோம்ல, அது என்னது அது, அப்துல்லா பாய் கொஞ்சம் அப்படி எப்படியான ஆளு, அதுதானே நம்ம சொல்ல வந்த விஷயம். ஆனா அதை டைரக்டா சொல்லாம ஒரு முன்னுரை, ஒரு பின்னுரை, முடிவு உங்க கையில விட்டுட்டோம், நீங்களே வச்சுக்கோங்க, நீங்களே எடுத்துக்கோங்க. அது மாதிரிதான் ரமலான்னா குர்ஆன், ரமலான்னா குர்ஆன்னா ஈமான். அப்போ என்ன முடிவுரை என்ன வருது, ரமலான்னா ஈமான், ரமலான்னா. அப்போ அந்த ஈமான், குர்ஆன் முழுவதும் ஈமான் தான். அந்த ஈமானை அல்லாஹ் தஆலா பல வரலாற்று சம்பவங்கள் மூலமாக நபிமார்கள், வலிமார்களுடைய, குர்ஆன்ல நபிமார்களுடைய வரலாறும் இருக்கு, வலிமார்களுடைய வரலாறும் இருக்கு. எத்தனை நல்லடியார்களுடைய வரலாறுகளும், லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபின்னு இருக்கலாம், இல்லை அவங்க ஒரு வலியுல்லா, குறைந்தபட்சம் வலியுல்லா, மரியம் அலைஹிஸ்ஸலாம், அது மாதிரி ஃபிரௌனுடைய மனைவி, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் சுதுர் அலைஹிஸ்ஸலாம், நபியாவும் இருக்கலாம், வலியாவும் இருக்கலாம். அது மாதிரி யாசின் சூரால நஜ்ஜார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், இது மாதிரி பல மனிதர்களுடைய, நபிமார்கள், வலிமார்களுடைய வரலாறுகள்லாம் எதுல இருக்குது, குர்ஆன்ல இருக்கு. அந்த வரலாறுகள் மூலமாக அல்லாஹ் எதை நமக்கு கற்றுத்தரான், ஈமான். இப்போ அதுல நாம ஒரு 2 வாரமா எந்த வரலாறு பார்த்துட்டு இருக்கிறோம், எந்த வரலாறு பார்த்துட்டு இருக்கோம், எந்த வரலாறு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஷைத்தானுடைய வரலாறு பார்த்துட்டு. அப்ப அந்த வரலாற்றின் மூலமாக நமக்கு அல்லாஹ் எதை விளக்குறான், ஈமான்னா என்ன, குஃபுர்னா என்னன்றதை விளக்குறான். இப்ப இன்னைக்கு மக்கள் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஈமான் இல்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய ஈமான், மக்கள் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய குஃபுர் இல்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய குஃபுர். மக்கள் நினைச்சிட்டு இருக்கிற ஈமான் என்ன, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று யாராவது நம்பி வாயால சொன்னா அவங்க என்னது, மூமின். அப்போ அதுக்கு மாத்தமா சொன்னா காஃபிர். ஷைத்தான் அதுக்கு மாத்தமா எப்பனா சொன்னானா, மாத்தமா என்ன நம்பினானா,
அப்ப இவர்களுடைய கருத்துப்படி சைத்தான் யாரு? மூமின், முஸ்லிம் அதானே? ஆனா அல்லாஹ் சொல்றது காஃபிர். நம்ம நம்ம போன வாரம் பார்த்தது ரிப்பீட் பண்ணிக்கிறோம். அதான் அடுத்து நம்ம போக முடியும். அப்ப அல்லாஹ் எதை ஈமான் சொல்றான்? எதனால சைத்தான் காஃபிரா போனா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தில் அவன் அல்லாஹ்வை என்ன செய்யல? தரிசிக்கவில்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தில் அவன் யாரை தரிசிக்கல? அல்லாஹ்வை தரிசிக்கல. இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அவன் எப்படி பார்த்தான்? எப்படி பார்த்தான் அவன்? களிமண்ணுன்னு சொன்னான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் எதிலிருந்து படைத்தானோ அந்த களிமண்ணை தான் அவன் என்ன செஞ்சான்? பார்த்தானே தவிர, இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல யார் இருக்கிறா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தில் யார் வெளியாக இருக்கிறா? அதை யார் பார்க்க மறுத்துட்டா? சைத்தான் மறுத்துட்டான். அவனுக்கு தெரியலன்னு சொல்ல முடியாது. பார்க்கணுமா? இவர்ல போய் நான் அல்லாஹ்வை பார்க்கணுமா? இப்போ எல்லாரும் செய்யும்போது அவனுக்கு தெரியலன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்ப தன்னுடைய பெருமை என்ன ஆகுறது? அப்ப அதுதான் இன்னைக்கு அல்லாஹ்வை தரிசிக்காமல் இருப்பதற்குள்ள காரணம் என்ன? இவங்கள பார்க்கணுமா, அவங்கள பார்க்கணுமா? அதெல்லாம் பார்க்க முடியாது. எல்லாம் வானத்துல இருக்கிறான்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனா ஓரமா ஒதுக்கி வானத்துல தூக்கி ஒதுக்கி வச்சுட்டா யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பூமியில இறக்கி பார்த்தா எல்லாத்துலயும் பார்க்க வேண்டியதா இருக்குது. நம்முடைய பெருமை என்ன ஆகுறது? அப்படி பார்த்தா ஒண்ணு என்கிட்ட மட்டும் தான் பார்க்கணும். என்கிட்ட பார்த்தா நான் மட்டும் பெரிய ஆள், நான் மட்டும் பெரிய ஆளுன்னு இதுல சொல்ல முடியாது. பார்த்தா என்கிட்ட இருக்கிறவங்க எல்லாத்துலயும் இருக்கிறான். அப்ப அதனால அவனையே வேணாம். இருந்தா என்கிட்ட மட்டும் இருக்கணும். எல்லாத்துலயும் இருக்கிறதுன்றது யாருக்குமே வேணாம். இன்னைக்கு மனிதனுடைய இது என்ன தெரியுமா? நான் மட்டும் நல்லா இருக்கணும். எல்லாத்துலயும் இருந்துட்டு அப்புறம் எனக்கு என்ன மரியாதை? பணக்காரர்கள், அதிகாரத்துல இருக்கிறவங்க, பதவியில இருக்கிறவங்க, இவர்கள் எதுக்காக இந்த பதவியை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? அவங்களுக்கு நல்லா சாப்பிடணும், நல்லா அதெல்லாம் கிடையாது. இந்த பெருமை. ஒண்ணுமே சாப்பிட மாட்டான், அவன் வாழவே மாட்டான், அவன் வாழ்க்கையில் நிம்மதியே இருக்காது. ஆனா அந்த பெருமைக்காக என்ன செய்வான்? அவனும் வாழ மாட்டான், அடுத்தவனும் வாழ விட மாட்டான். அதுதான் இந்த உலகத்தை நாசமாக்கிட்டு இருக்கிறது காரணம். உலகம் இன்னைக்கு மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னா அதுக்கு காரணம் என்ன? அல்லாஹ் தஆலா ஒன்றும் கொடுக்காம இல்லை. எல்லாத்துக்கும் எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுக்க முடியும். அரசியல்வாதிங்க நினைச்சா, இந்த ஆட்சியாளர்கள் நினைச்சா, பதவியில் இருக்கவங்க நினைச்சா என்ன செய்ய முடியும்? எல்லாரும் நிம்மதியா இருக்கிற மாதிரி, எல்லாத்துக்கும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி செய்ய முடியும். ஆனா செய்ய மாட்டாங்க. ஏன் செய்ய மாட்டாங்க? காரணம் என்ன? நான் மட்டும்தான் எல்லா வசதியும் உள்ளவனாக, நான், என் குடும்பம், என் பரம்பரை, நாங்க தான் எப்படி இருக்கணும்? அந்தஸ்து உள்ளவர்களாக. இந்த சாதி பெருமை, குலப்பெருமை, எங்க சாதி தான் உயர்ந்த சாதி, சாதிக்காக அவன் என்ன செய்யறது? எதை வேணா செய்ய தயார். ஜெயிலுக்கு தான் போவோம் தெரிஞ்சாலும் பரவாயில்ல, தூக்கு தண்டனை தான் கிடைக்கும்னாலும் பரவாயில்ல. பெருமையாக தன்னுடைய மகனாக இருந்தாலும் கொலை செய்ய தயார். தன்னுடைய மகளாகவே இருந்தாலும் என்னது? கொலை செய்ய தயார். தன்னுடைய சொந்த மகன் மகளையே எதுக்காக? இந்த பெருமைக்காக. அப்ப இதுதான், அதானே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கடுகளவு பெருமை இருப்பவன் சொர்க்கத்துடைய வாடையை நுகர முடியாது. அப்ப அந்த பெருமை தான் உலகத்தை நாசமாக்கிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரும் அவரவர்களுடைய அந்த நிலையில, இப்போ ஒண்ணும் இல்லை, நமக்கு ஒரு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குது, அதை சொல்லி தர்றதுல எல்லாத்துக்கும் தெரிஞ்சுட்டா அப்புறம் எனக்கு என்ன மரியாதை?
நாம அவன் அரசியல்வாதி பதவியில் இருக்கிறவன் தான் அப்படி பண்றான், சாதாரண ஆட்கள் அப்படி பண்றது இல்ல. அப்படி இல்ல, பிச்சைக்காரன் முத கொண்டு பண்ணுவான். எந்த ஏரியால போனா நல்லா பிச்சை கிடைக்கும்? என்ன அடுத்த பிச்சைக்காரன் சொல்லி கொடுத்துட்டா ஒரு எனக்கட மரியாதை. அப்ப அந்த எப்படி கேட்டா கிடைக்கும் தெரியும். இவன் என்ன செய்ய மாட்டாங்க, இன்னொரு பிச்சைக்காரன் சொல்லி கொடுத்துட்டா அப்புறம் எனக்கு என்ன மரியாதை? நீ எங்க பிச்சை எடுக்கிற, அவன் வேற எங்கேயோ போய் பிச்சை எடுத்துட்டு போறான். நான் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிச்சா அவன் 500 ரூபா தான் சம்பாதி, அப்பதான் எனக்கு மரியாதை. அவன் என்ன மதிப்பான். நான் அவனுக்கு சொல்லி கொடுத்தா அவனும் 1000 ரூபாய் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா என்ன மதிப்பானா? மதிக்க மாட்டான்ல. அதனால இருக்கா இல்லையா? அப்ப இதுதான் என்னது குஃபுர். இதுதான் பெருமை, இதுதான் குஃபுர். எனக்கு என்ன மரியாதை? எனக்கு அது எல்லாம் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு கூட ஒரு பாடம் தெரியும், கேட்குறாங்க, தெரியாதவன் கேட்குறான் அப்படின்னா தெரிஞ்சா கூட தெரிலடா, எனக்கு புரியலடா சொல்லவும் சொல்ல மாட்டாங்க. ஆராய்ச்சி பண்ண போனா போய்கிட்டே இருக்கும். இப்போ சுருக்கமாக இதுதான் ஈமானுக்கு எதிரானது. யாருக்கு ஈமான் இருக்கோ அவர்களுடைய உள்ளம் விசாலமாக இருக்கும். எல்லாரும் நல்லா இருக்கட்டுமே, எல்லாரும் சந்தோஷமா இருக்கட்டுமே, எல்லாரும் கண்ணியமா இருக்கட்டுமே, எல்லாரும் பெருமையோட உயர்வாக இருக்கட்டுமே அப்படின்னு யாருக்கு இருக்கும்? ஈமான் கொண்டவங்க. ஏன்? எல்லாமே ஒண்ணு தானே. நானும் எல்லாம் உலகத்தில் உள்ள அனைத்தும் ஒண்ணுதான், ஒரே இறைவன் தான். அவன் தான் இருக்கிறான், நானும் இல்லை அவனும் இல்லை. என்ன பெருமை இருக்குது? நானும் அவனும் ஒண்ணுதான், அவன் வேற நான் வேறன்னு இல்லை. இப்ப சைத்தான் என்னது? அப்ப இன்னைக்கு எல்லாரும் சைத்தான் பின்னாடி போறாங்களா இல்ல அல்லாஹ் பின்னாடி வராங்களா? அதான் அல்லாஹ் சொல்றாங்க சூரத்துல் யாசீன்ல சொல்லுவான், நீங்க எனக்கே கட்டுப்படுங்கள், சைத்தானுக்கு என்ன செய்யாதீங்க, சைத்தானை வணங்காதீர்கள். அலம் அஹதி இலைக்கும் யா பனி ஆதம் அல்லா தஅபுது ஷைத்தான், சைத்தானை வணங்காதீர்கள் என்று உங்களுக்கு நான் வாக்குறுதி வாங்கவில்லையா? அவன் நிச்சயமாக உங்களுக்கு கடுமையான விரோதி, என்னையே நீங்கள் வணங்குங்கள் என்று நான் சொன்னேன். அதுதான் நேரான வழி. அப்ப இறைவனை வணங்குறது, சைத்தானை வணங்குறது. யார் சைத்தான் வணங்குறா? சைத்தானை வணங்குறதுனா சைத்தான் போன மாதிரியே போறதுதான் சைத்தானை வணங்குறது. சைத்தான் போன பாதையில் போறதுதான், அல்லாஹ் சொன்ன பாதையில் போறதுதான் யாரை வணங்குறது? அல்லாஹ். அல்லாஹ் சொன்ன பாதை என்ன? ஆதமுக்கு சஜ்தா செய்யுங்கள். சைத்தானுடைய பாதை என்ன? நான் தான் பெரிய ஆளு, நான் தான் பெரிய ஆளு. அல்லாஹ். அப்ப இதுல நம்ம ஈமான்னா என்ன, குஃப்ருன்னா என்னன்றத ஒரு லேசான முறையில் ஒரு சுருக்கமாக நம்ம பார்த்தோம். விளங்குதா இல்லையா? ஈமான்னா என்ன? படைப்புகளில் அல்லாஹ்வை தரிசி, அதை தரிசிக்க மாட்டேன்னு சொல்றது என்னது? குஃப்ர். இப்ப படைப்புகள்னு சொன்னால் எல்லா படைப்புகளையும் தரிசிக்கணும், நம்மளையும் தரிசிக்கணும். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக ஷைഖில் தரிசி முதல்ல அங்கிருந்து ஆரம்பிக்கணும். எல்லாத்துலயும் நல்லா தான் இருக்கிறான். முதல்ல எங்க இருந்து நம்ம ஆரம்பிக்கிறது? எங்க இருந்து ஆரம்பிச்சா, இப்போ ஒரு ரோடு போடுறோம், நடுவுல ஒரு போடு, அப்புறம் அங்க கொஞ்சம் போடு,
இங்கே கொஞ்சம் போடுன்னா கரெக்டாக வருமா? எங்கனாச்சும் போட்டா இல்லை, ஒரு வீட்டுக்கு தரை போடுறோம், தரை போடும்போது நடுவில் தரையை போடு, அப்புறம் அப்படியே சுற்று அப்படின்னா கரெக்டாக வருமா? அப்போ ஒரு புள்ளி ஒரு மூலையிலிருந்து ஆரம்பிச்சு இங்கே ஆரம்பிச்சு அப்படி ஒரே வரிசையில் கொண்டு வந்து கடைசியில் ஒரு இடத்துல என்ன செய்வாங்க, முடிப்பாங்களா இல்லையா? அப்போ ஒரு இடத்துல என்ன செய்யணும், ஆரம்பிக்கணும். இப்போ எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? அதுதான் ஷேகு தான். ஷேகுல மட்டும்தான் அல்லா இருக்கிறான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. ஆனா ஷேகுல ஆரம்பித்தால் கடைசி வரைக்கும் கரெக்டா போயிட்டே இருக்கும். ஷேகுல பார்க்கலன்னா எல்லாமே குட்டை கலாட்டாவே ஆயிரும். என்ன ஆயிரும்? சேதான் பூந்து ஆட்டம் காட்டிடுவான். அப்ப நான் என்கிட்ட அல்லா இருக்கிறான், நான் தான் பெரிய ஆளு. அங்க அல்லாவை வச்சு சேத்தான் விளையாடிடுவான். அப்ப அதனால் ஆரம்பிக்க வேண்டியது எங்க, முடிக்க வேண்டியது எங்க, நம்மள்ட்ட முடியும். கடைசி தான் நம்ம. ஆனா என்ன செய்யறது, இங்கேயே ஆரம்பிச்சு இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கிறது. இங்கேயே சுத்திட்டு இருந்தா ஒன்றும் கிடைக்காது, ஒன்றும் நடக்காது. திரைக்கட்ட ஆரம்பிச்சு எல்லா படைப்புகளையும் சுத்தி கடைசியில் நம்மள வந்து முடிக்கும் பொழுது அது என்ன ஆகும், நிறைவாக ஆகும். விருந்து கொடுக்குறோம், எல்லாத்தையும் கூப்பிட்டு சோறாக்கி முதல்ல நம்ம உட்காந்து சாப்பிட்டுருது, அதான் விருந்து. விருந்துனா என்ன செய்யணும், முதல்ல சிறப்பு விருந்தினருக்கு கவனிப்போம், அப்புறம் பொதுமக்கள் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு கடைசியில் தான் விருந்து கொடுக்குறவர் என்ன செய்வார், சாப்பிடுவார். அப்போதான் அந்த விருந்து என்ன ஆகும், பரிபூர்ணமாக சிறப்பான விருந்தா ஆகும். முதல்ல சாப்பிட்டுட்டா இவர் படுத்து கவுந்தடிச்சு படுத்துருவார். வேலையை செய்ய முடியும், விருந்தே கொலாப்ஸ் ஆயிரும். அப்போ அது மாதிரி தான் ஷேகுமார்கள். அப்போ அல்லாஹாலா மலக்கள்கிட்ட சஜிதா செய்து சொன்னான், மலக்கள் சஜிதா சொன்னான். இது லாஹிருடைய அர்த்தம். குர்ஆனுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு லாஹிர் வெளிரங்கம் இருக்கு, அதுக்கு ஒரு அந்தரங்கம் இருக்கு, அந்தரங்கத்துக்கு ஒரு அந்தரங்கம், இப்படி 7 அந்தரங்கங்கள் இருக்கு. அப்படின்னா என்ன, ஒரு கருத்து அது உண்மைதான், அதுக்கு உள்ள பார்த்தோம்னா இன்னொரு ஒரு கருத்து வரும். அப்போ அந்த முந்தைய கருத்து தப்பா இல்லை, அதுவும் உண்மைதான் இதுவும் உண்மைதான். அதை தாண்டி உள்ள போனா இன்னும் ஒரு ஒரு ஆழமான ஒரு கருத்து வரும், அதுவும் உண்மைதான். இப்படி 7 கருத்துக்கள்லாம், 7ன்றது ஒரு அளவு இல்லை, இப்படி ஏகப்பட்ட அந்தரங்கங்கள் குர்ஆனுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க விஷயம். அப்போ இந்த நம்ம வெளிரங்கமான ஒரு விஷயத்தை தான் பார்த்தோம். அதுல அந்தரங்கமா என்ன, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் யாரு, யார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் எப்படி அறிமுகப்படுத்துறான், ஹலீஃபான்னு சொல்லி அறிமுகப்படுத்துறான். இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா, என்னுடைய பிரதிநிதியை நான் என்ன செய்றேன், ஹலீஃபாவை நான் என்ன செய்றேன், படைக்கிறேன்றான்ல. இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய ஹலீஃபா, அதிலேயே அவர்கள் அல்லாஹ்விற்கு அப்படியே பிரதிநிதி அப்படின்றது தெளிவாக சொல்லிட்டேனா இல்லையா? அதனால தான் சஜதா சொன்னது. இப்போ அதே போல ஷேகுமார்கள் அல்லாஹ்வுடைய பிரதிநிதியாக இருக்கிறார்கள். எப்படி இருக்கிறாங்க, ஹலீஃபாவாக இருக்கிறார்கள். அதனால தான் ஷேகுமார்கள் ஹலீஃபான் பட்டம் கொடுக்கப்படுது. ஹலீஃபான் பட்டம் வாங்கினவங்க தான் அடுத்து என்ன ஆக முடியும், ஷேகாக ஆக முடியும். இப்போ மலக்குகள் சஜிதா செஞ்சாங்க, அந்த ஹலீஃபா அல்லாஹ்வுடைய ஹலீஃபாவுக்கு யார் சஜிதா செய்தார்களோ அவர்கள் என்ன ஆனாங்க, மலக்காக ஆனாங்க. சஜிதா செஞ்சவங்க என்ன ஆகுனாங்க, மலக்கான. யார் நிராகரித்தார்களோ அவர்கள் ஷைத்தானாக.
அப்போ ஒரு ஷேக்கிடத்தில் வந்து இப்ப ஷேக்குக்கு சஜிதா செய்யறதா? இல்லை. ஷேக்குக்கு சஜிதா செய்யணும், காலை விழுந்து கும்பிடணும், அது தேவையில்லை. ஆனா சஜிதா செய்யணும். அது என்ன சஜிதா? சஜிதானா என்ன? முழுவதுமாக சரணடைவது, முழுவதுமாக முழுவதுமாக கட்டுப்படுவது, முழுவதுமாக கீழ்ப்படிவது. அப்படி கீழ்ப்படிஞ்சிட்டா அது என்னதான்? சஜிதா. அவ்வளவுதான். யார் கீழ்ப்படியலையோ, யாரு அவர்கள் எந்த நிலைமையில இருக்கிறாங்க? ஷைத்தானுடைய நிலைமையில இருக்கிறாங்க. யார் முழுமையாக கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் என்ன நிலைமையில இருக்கிறாங்க? மலக்குடைய நிலைமையில இருக்கிறாங்க. அப்ப நாம மலக்காக ஆகுவதும் ஷைத்தானாக ஆகுவதும் நம்முடைய ஷேகுமார்களிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோமோ அதுல இருக்கு. இப்ப ஷேகுமார்கள் எதுக்காக எல்லாம் நமக்கு கொடுத்துருக்கிறான்? அவங்க யாரு? நம்முடைய வாழ்க்கையை சரி செய்வதற்காக. இது ஏதோ சும்மா நம்ம வந்து கட்டுப்பட்டு அவங்களுக்கு கீழே இருக்கணும் அப்படி இல்லை. காரணம் இல்லாமல் இல்லை, காரணத்திற்காகத்தான். என்ன காரணம்? நமக்கு பைக் வச்சிருக்கிறோம், ஏதாவது நமக்கு அடிக்கடி வேலைகள் வருதா இல்லையா? மெக்கானிக்கு போறோம், ஆயில் மாற்றணும், மெக்கானிக்கு போகிறோமா இல்லையா? செயின் மாற்றணும் போகிறோம், அட்ஜஸ்ட் பண்ணணும், அதை அட்ஜஸ்ட் பண்ணணும், இதை அட்ஜஸ்ட் பண்ணணும். ஒரு தடவை அட்ஜஸ்ட் பண்ணதோட முடிஞ்சு போச்சா? சரி, அங்கே போயிட்டு மெக்கானிக்கிட்ட முழுசாக ஒப்படைப்போமா? இல்லை வந்து நீ சும்மா உட்காருங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நாமளா எடுத்து ஸ்பேனர் டூல்ஸ் எடுத்து நோண்டுவோமா? முழுசா ஒப்படைப்போமா? முழுசா ஒப்படைப்ப மாட்டோமா? ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், டாக்டர் போய் முழுசா ஒப்படைப்போமா? நீங்கள் படக்க உட்காருங்க, ஊசி அங்கே தானே இருக்குது, ஸ்டெத்தஸ்கோப்பை கொடுங்க நானே பார்த்துக்கிறேன். உங்களுக்கும் 2 கண்ணு 2 காது 2 கை தானே இருக்குது, எனக்கும் அதே தான் இருக்குது, நானே என்ன செஞ்சுக்கிறேன், ஸ்டெத்தஸ்கோப்பை மட்டும் கொடுங்க. அது மாதிரி செகுமால்கிட்ட இல்மு மட்டும் கொடுங்க, நானே ரெடி பண்ணிக்கிறேன். ஊசி இருக்குதா? எங்கே இருக்கு ஊசி? அந்த சரி, ரைட், ஓகே. நீங்கள் படம் அமைதியாக உட்காருங்க, நீங்கள் வரணும், கஷ்டப்பட வேணாம், நானே பார்த்துக்கிறேன். ஆப்ரேஷன் பண்ணணும், கத்திரிக்கோள் அங்கே இருக்குதா? சரி, நானே என்ன செஞ்சுக்கிறேன். இப்போ எவனோ ஒருத்தன் வந்து யூபியில் அவனே ஆப்ரேஷன் பண்ணி அவனே தையல் போட்டு யூடியூப்பை பார்த்து ஒருத்தன் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறான், கேள்விப்பட்டீங்களா? எங்கெங்கேயோ போய் யூடியூப்பை பார்த்து சமைச்சாங்க, எல்லா வேலையும் கடைசியில் ஆப்ரேஷன் வரையும் போயிட்டாங்க. இப்போ யூடியூப்ல எதுக்காக சொல்லுவாங்களா இல்லையா, ஒரு ரெஃபரன்ஸ் இப்படிலாம் இருக்குது தெரிஞ்சுக்கிறதுக்காக தவிர அதை வச்சே நம்ம என்ன செய்ய முடியும்? யூடியூப் பார்த்தே டாக்டர் ஆகிட முடியுமா? யூடியூப்ல நம்ம தாலிமாத்துகள் போடுறோம், இதை பார்த்து இதை கேட்டே எல்லாரும் அப்படி ஷேக் ஆகிட முடியுமா? முடியாது. இதை பார்த்து எல்லாம் கற்றுக்க முடியுமா? முடியாது. ஷேக்கிட்ட வரணும். ஒரு மெக்கானிக்கு யூடியூப்ல பல விஷயங்களை போடுறாங்க, அவரு இவங்களே எல்லா டூல்ஸை வாங்கி வச்சுட்டு மெக்கானிக் ஆயிட முடியுமா? மூஞ்சி முகரெல்லாம் கரியா போறதுதான் மிச்சம். என்ன ஆக முடியாது? மெக்கானிக் ஆக முடியாது. அப்ப அது இப்படிலாம் இருக்குது. கொஞ்சம் நம்ம விவரமா இருந்துக்கலாம், யாரும் ஏமாத்தாம. ஒரு மெக்கானிக்கு இவன் ஏமாத்துறானா இல்லையா, நல்ல மெக்கானிக்கா கெட்ட மெக்கானிக்கா அப்படின்னு கொஞ்சம் என்ன செஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாமே தவிர முழுசா அதை வச்சு எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்க முடியாது, கற்றுக்க முடியாது.
இப்போ அது மாதிரி இந்த தாலிமாத்துகள் இது எதற்காக? நாம விவரமாக இப்படியெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கா. ஆனால் நம்முடைய வாழ்க்கையை சரி செய்ய வேண்டுமானால், நம்ம வண்டியை சரி செய்யணும்னா மெக்கானிக்கிட்ட ஒப்படைக்கணும். மெக்கானிக்கிட்ட போயிட்டு வண்டி செயின் லூஸா இருக்குது. என்னடா என் செயினை போய் லூசுன்னு சொன்னா என்ன லூசுன்னு நினைப்பான் அவன் அப்படின்ட்டு, வண்டி சூப்பர் வண்டிங்க நல்லா இருக்குதுங்க அப்படின்னு சொன்னா, அப்புறம் எதுக்கு இங்க எடுத்துட்டு வந்த? இருக்கிற குறைய சொன்னாதான் மெக்கானிக் என்ன செய்வாரு? டாக்டர்கிட்ட போயிட்டு, டாக்டர் இங்க வலிக்குது இங்க வலிக்குது அப்படி இருக்கு இப்படி இருக்குது, அதை சொன்னாதான் டாக்டர் என்ன செய்வாரு? ட்ரீட்மெண்ட் பண்ணுவாரே தவிர, இதெல்லாம் சொன்ன டாக்டர் என்னை பத்தி என்ன நினைப்பாரு அப்படின்னு டாக்டர்கிட்ட வர வேண்டிய அவசியமே இல்லை. டாக்டர்கிட்ட வந்துட்டு நான் நல்லா இருக்கிறேன் எம்மன் இருக்கிறேன் அப்படின்னு எதுக்கு நீ டாக்டர்கிட்ட வர? அப்ப ஷேகுமார்கள்ட்ட நாம் வந்தால் அவர்களிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்ளணும். வாழ்க்கை என்ன செய்யணும்? சரி செய்யணும்னா ஒப்படைக்கணும். அதான் சொல்லுவாங்க ஷேகுமார்கள், எந்த அளவுக்கு ஒப்படைக்கணும்? குளிப்பாட்டுபவனுடைய கையில் மையத்து கிடப்பதை போல கிடக்கணும். குளிப்பாட்டுபவன கையில அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? இது என்னமோ அப்படி ஒண்ணுமே இல்லை அப்படி சும்மா கிடக்கணும் என்ன செய்யறாங்களோ. இது ஒரு முட்டாள்தனமான விஷயம் இல்லை. இப்படித்தான் உலகத்துல எல்லா விஷயத்திலும் அப்படித்தான் நடக்குது. மெக்கானிக்கிட்ட போயிட்டு மெக்கானிக் ஒரு நட்டை கலட்டினா, அந்த நட்டை கலட்டாத, ஒரு இதை லூஸ் பண்ணா, அதை லூஸ் பண்ணாத, அங்க இங்க கை வைக்காத, இதை பண்ணாத அப்படின்னா வண்டி ஓடுமா? எல்லாம் நட்டுலாம் கலண்டு போயிடும். அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை ஷேகுமார்களை கொண்டு ஷேகுமார்களிடத்தில் நாம சரி செய்யணும். அதுக்கு நாம தயார் இல்லை. இதுக்கு நாம அங்க சஜிதா செய்யறதுக்கு நாம தயார் இல்லை. என்ன நினைப்பாங்க? என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? நான் அதை சொன்ன என்ன நினைப்பாங்க, இதை சொன்ன என்ன நினைப்பாங்க? ஷேகுமார்கள் யாரு? ஈமானை நமக்கு கற்றுத்தருப்பவர். என்னது? ஈமான கத்துக்கிட்டோம், அதோட முடியல. அந்த ஈமானை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி தருபவர்கள். நாம என்ன நினைக்கிறோம்? அந்த ஈமானை வச்சு நானே மெக்கானிக் யூடியூப்பை பார்த்துட்டு நானே சரி செய்ய போறேன் அப்படின்னா 4 நாள் வேலை 4 மாசம் ஆனாலும் முடியாது. இதை சரி செய்யறோம்னு அதை கெடுத்து விட்டுருவோம். நடக்குமா நடக்காதா? ஏன் ஒரு சட்டை தைக்கிறத வச்சுப்போம், நானே துணி வாங்கி நானே வெட்டி நானே தைச்சுக்கிறேன், தைச்சு காட்டுங்களேன் பார்ப்போம். நீங்களே தைச்சு ஒரு சட்டையை நீங்களே போட்டு காட்டுங்க, ரோட்ல இருக்க நாயெல்லாம் துரத்தும். முடியுமா? சட்டை தானே. யூடியூப்பை பாருங்க, எப்படி வெட்டணும் எப்படி தைக்கணும் எல்லாமே இருக்குது. வெட்டி தைச்சு நம்ம போட்டு போக முடியுமா? போனா எல்லாம் ஊர்ல எல்லாம் மதிப்பாங்களா? அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை. நம்ம என்ன செய்யறோம்? தாலிமாத்துகளை கேட்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம், பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். ஓ அப்படியா, சரி ரைட் ஓகே, அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம். நம்ம வாழ்க்கையில நாமளே விளையாடுறோம். நம்ம வாழ்க்கையில அதானே. வண்டி புது பைக் வாங்கி கை வைப்போமா? நம்ம ஏதாவது நட்டை கழட்டுவோமா? ஏதாவது ஆயிரும்ல, கழட்ட மாட்டோமா இல்லையா? அப்போ அந்த ஒரு 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 பைக்குக்கு இருக்கிற மதிப்புனாச்சும் நம்ம வாழ்க்கைக்கு நம்ம கொடுக்குறோமா? பேகுமார்கள் என்பவர்கள் ஈமானை நமக்கு கற்றுத்தந்து அந்த ஈமானை நம்முடைய வாழ்க்கையாக ஆக்கி தருபவர். அதுக்கு ஆக்கி தருவதற்கு ஈமானை கற்றுத்தராங்க. எதுக்காக? நமக்கு நம்பிக்கை வரணும். ஓ இப்படி இருக்குதா? ஏன்னா பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சா தானே நம்ம சரி பண்ணுவோம்.
சரி பண்றதுக்காக கொடுப்போம். பிரச்சனை இருக்குன்னே தெரியட்டு சரி பண்றதை கொடுக்க மாட்டோம்ல. ஒரு டூ வீலரும் ஓட்டவே தெரியாதவங்க அதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியுமா? இன்னும் நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி வாழணும்னே தெரியல. அதனால நமக்கு வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்குன்றது தெரியல. நாம என்ன செய்ய மாட்டோம், ஒப்படைக்க மாட்டோம். அப்போ நமக்கு பிரச்சனை இருக்குன்றதும் தெரியணும், அந்த பிரச்சனையை சரி செய்யக்கூடிய வைத்தியம் இவங்கள்ட்ட இருக்குதுன்றதும் தெரியணும். அதுக்காகத்தான் தாலீம் நடத்தின உடனே, தாலீம் கேட்ட உடனே எல்லாம் முடிஞ்சு போச்சு, நாம எல்லாம் என்ன செஞ்சிட்டோம், ஆயிட்டோம் அப்படி எல்லாம் நினைச்சுக்கிறாங்க. ஆகல. அல்லாஹ் என்ன செஞ்சான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கற்றுக் கொடுத்தான். மலக்குகள்கிட்ட கேட்டான், மலக்குகளுக்கு கற்றுக் கொடுக்கல. நீங்க சொல்லுங்க பார்ப்போம், எங்களுக்கு தெரியலையா, இல்லை நீ கற்றுக் கொடுத்தது எனக்கு தெரியும், வேற எதுவும் தெரியாது. அப்போ சஜிதா செய்யுங்கன்னா, அப்போ முதல்ல அவங்க தெரியலன்னு ஒத்துக்கணும். ஒத்துக்க வச்சுதான் சஜிதா செய்ய வச்சான். அப்ப தெரியலன்னு ஒத்துக்கொள்வதற்காக தான் ஷேகுமார்கள் தாலீம் சொல்லி தராங்க. தாலீம் எதுக்கு சொல்லி தராங்க, நீங்களே ரிப்பேர் பண்ணிக்கங்கன்றதுக்காக இல்ல, நீங்களே ரிப்பேரா இருக்குதுன்னு காட்டுறதுக்காக. அது எல்லாத்தையும் சொல்லவும் முடியாது. ரிப்பேர் இருக்குதுன்னு லேசா சொன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதுல நமக்கு தெரிஞ்ச ரிப்பேர் இருக்கும், தெரியாத ரிப்பேரும் இருக்கும். மெக்கானிக்கிட்ட கொடுத்தோம்னா அவர் எல்லாமே எதை கலட்டணுமோ கலட்டி, எதை பார்க்கணுமோ பார்த்து, எதை க்ளீன் பண்ணணுமோ க்ளீன் பண்ணி, எல்லாம் யாருக்கு தான் தெரியும், மெக்கானிக்கு தெரியும். அது கரெக்டாக எல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி ஆயில் மாற்றி எல்லாம் டைட் பண்ண வேண்டியதை டைட் பண்ணி, லூஸ் பண்ண வேண்டியதை லூஸ் பண்ணி, என்ன ஆகும், ஒன்றை டைட் பண்ணால் இன்னொன்று லூஸ் ஆகும். அப்படிதான் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில். இதை டைட் பண்ணுறோன்னு அதை லூஸ் பண்ணிக்கிறோம், அதை லூஸ் பண்ணுறதுன்னு இதை டைட் பண்ணிக்கிறோம். ஒன்றில் கை வச்சா இன்னொன்று என்ன செய்யும். ஆனால் வாழ்க்கை என்பது ஒரு ஒரு வண்டின்றது ஒரு முழுமையான ஒன்று. இதில் கை வச்சா வேற எதில் கை வைக்கணும் யாருக்கு தெரியும், மெக்கானிக்கு தெரியும். நமக்கு தெரியுமா, நம்ம இதில் மட்டும்தான் கை வச்சுட்டு பண்ணிட்டு உட்காந்துருப்போம். இதில் கை வச்சா அதுலேயும் கை வைக்கணுங்க, இதை பார்த்தா அதையும் பார்க்கணுங்க, அப்போதாங்க முழுசா இதாகும். அப்போ அது மாதிரி எல்லாத்தையும் சொல்லி என்ன செய்ய முடியாது. எல்லாரும் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு எல்லாமா ஆயிட முடியாது. ஒருத்தர் அவரே மெக்கானிக்கா இருக்கிறார், அவரே டாக்டரா இருக்கிறார், அவரே டெய்லரா இருக்கிறார், அவரே விவசாயியா இருக்கிறார். இந்த உலகத்தில் யாராவது இருக்கிறாங்களா? இருக்க முடியுமா? ஏதோ ஒரு வேலையை செஞ்சோமா, சம்பாதிச்சோமா, காசை கொடுத்து எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அது மாதிரி தான் ஈமானை நாம வாங்கணும். ஈமான் என்ன செய்யணும், ஷேகுமார்கள்ட்ட இருந்து சர்வீஸ். என்னது அது, ஈமானுடைய அந்த சர்வீஸை தான் நபிமார்கள் செஞ்சாங்க. அந்த சர்வீஸை தான் ஷேகுமார்கள் என்ன செய்யறாங்க. ஆனா யாரும் புரிய முடியும், ஈமான்னா ஈமான் தானேங்க, அதெல்லாம் ஒரு சாமானா அப்படின்னு என்னது மதிப்பேன். இப்போ தொழுக நோம்புங்க ஆஜியாருங்க. ஈமானு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. என்ன போச்சு, ஈமான் தான் இன்னைக்கு, ஈமான் தான் இன்ஜின். ஈமான் தான் இன்ஜின். எப்படி இருக்கு இப்போ, இன்ஜின் நஞ்சு போய் கிடக்குது. இன்ஜின் என்னது, வெளியே பார்த்தா நல்லா எல்லாம் 4 டயரு, டாப்பு பாட்டம் எல்லாம் நல்லா இருக்குது. டயர் வெளியே தெரியுமா, இன்ஜின் வெளியே தெரியுமா? டயரு, டாப்பு பாட்டம், கண்ணாடி இதெல்லாம் நல்லா பார்க்கவா, நல்லா பெயிண்ட் எல்லாம் அடிச்சு நல்லா இருக்கு. இன்ஜின் பார்த்தா ஓட்ட இன்ஜின். அந்த கார்ல உட்காந்து ஓட்ட முடியும்? இங்க மெட்ராஸ் போக முடியும்? பக்கத்து தெருவுக்கே போக முடியாது. அந்த காரு நம்மளை தூக்கிட்டு போக, நாம தான் அந்த காரை தள்ளிட்டு போகணும்.
அப்படித்தான் இன்னைக்கு என்னது தீன் நம்மளை பாதுகாக்கல, தீனை நாம தான் பாதுகாக்க வேண்டியதா இருக்கு. பேசினா பேசிக்கிட்டே போலாம். இப்ப விளங்குதுங்களா? அப்ப சஜதா செய்ய சொன்னான் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மலக்குகளே நீங்க ஒப்படைத்திருங்க ஆதமுக்கு. நீங்க உங்களை என்ன செய்யுங்க? அது மாதிரி ஷேகுமார்களிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்படைக்கும். நம்முடைய வாழ்க்கையில் என்ன தேவை அதை அவங்க சொல்லித் தராங்க. அப்போ அந்த வாழ்க்கையை ஒப்படைக்கும் பொழுது இதை பல ஷேகுமார்களோட போர்வையில நிறைய பேர் தப்பாவும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது மாதிரி மக்களை நான் ஷேகு, நீங்களாம் என் சொல் பேச்சு கேட்கணும், அப்படி ஒன்றும் தெரியாது, அவருக்கும் தெரியாது, சொல்லி தர மாட்டேன், சும்மா பேருக்கு ஷேக், இல்மெல்லாம் கிடையாது, இல்மெல்லாம் யாரும் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாம் அப்படி இருங்க, நான் ஷேகு, அவ்வளோதான். நீங்களாம் முறியது திக்ர் செய்யுங்க, தொழுவுங்க, அவ்வளோதான். எனக்கு கமிஷன் மட்டும் கொடுத்துருங்க, அப்பப்போ கமிஷன் கொடுத்துருங்க, கவனிச்சுக்கோங்க, அவ்வளோதான். என்ன கிடையாது? ஈமானும் கிடையாது, எந்த பயிற்சியும் கிடையாது. அப்படித்தான் இன்னைக்கு 99% ஷேகுமார்கள் இருக்கிறாங்க. மக்களையும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஏன் எங்க பார்த்தாலும் ஷேகுன்ற போறவையில பித்தலாட்டக்காரர்கள் தான் இருக்கிறாங்க. யாரும் என்ன செய்யறது இல்லை, ஒன்று அவங்களுக்கே தெரியறது இல்லை, தெரிஞ்சாலும் சொல்லித்தரதில்லை. ஏன்னா இது சொல்லித்தரணும்னா வேலை பார்க்கறதுக்கு யாரும் தயாரில்லை. இன்னைக்கு எல்லா வேலைக்காரங்களும் அப்படித்தானே, காசு மட்டும் கரெக்டாக கொடுத்துடணும். கொஞ்ச நேரம் கூப்பிடுறோம், அவனை கூப்பிட்டு அவனை வேலை வாங்குறதுக்காட்டியும் நாம வேலை பார்த்துட்டு போயிடலாம். ஒரு பெயிண்டரை கூப்பிடுறோம், அவன் வேலை செய்யறதுக்காட்டியும் முக்கால்வாசி வேலை நாம செய்ய வேண்டியதா இருக்குது. ஆனா காசு மட்டும் கரெக்டா வாங்குறாங்களா இல்லையா? அதேதான் ஷேகுமார்ன்ற பேர் போர்வையில ஏகப்பட்ட பேர், ஆனா வேலை செய்யறதுக்கு யாரும் தயார் இல்லை. வேலை செய்யறதுக்கு தயார் இல்லை, ஆனா என்ன மட்டும் சம்பளம் மட்டும் வேணும். அதனால என்ன ஆயிப்போச்சு, மக்கள் ஷேகுமார்கள் இப்படிதான்ப்பா, மோசமானவனுங்க, வேஸ்ட், பித்தலாட்டக்காரங்க, ஏமாத்துறாங்க அப்படின்னு என்ன ஆயிருச்சு, ரொம்ப அப்படிதான் அப்படி கெடுத்து விட்டுட்டாங்க. இன்னைக்கு மக்கள் இன்னைக்கு கெட்டு போயிருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் யாருதான்? போலி ஷேகுமார்கள். உண்மையான ஷேகுமார்களை பார்க்க முடியல. உண்மையான ஷேகுமார்களுடைய வேலை கடினமானது, லேசான வேலை இல்லை. மக்களை மேய்க்கக்கூடிய வேலை. மக்கள் எதை வேணா என்ன செய்வாங்க, விட்டு கொடுப்பாங்க. என்னோட ஈகோவை மட்டும் என்ன செய்ய மாட்டாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க. இங்க வேலையே ஈகோல தான் வேலையே. என்ன நடக்கும் இது? அப்ப யார் அந்த ஈகோவை விடுகிறார்களோ, மலக்குகள் விட்டாங்களா இல்லையா? மலக்குகளும் யாருதான்? சாதாரண ஆட்களா? ஒளியால் படைக்கப்பட்டவர். ஷைத்தானாச்சு நெருப்பு தான். மலக்குகள் யார்? நூர். ஷைத்தான் நார், நெருப்பு. மலக்குகள் நூர், ஒளி. நெருப்பு பெருசா ஒளி பெருசா? ஒளிதான் பெருசு. எது பெருசு? அப்ப உண்மையிலே சொல்ல போனா மலக்குகள் தான் என்ன செஞ்சிருக்கணும், நாங்க ஒளியால் படைக்கப்பட்டவர்கள், அவன் களிமண்ணு, அவருக்கு போய் நான் செய்யணும் மலக்குகள் சொல்லியிருக்கணும். ஆனா மலக்குகள் என்ன செய்யல. மலக்குகள் அவங்க அடிபணிஞ்ச, அல்லாஹ் சுபஹானக, நீ பரிசுத்தமானவன், லா இல்ம லனா, எங்களுக்கு எந்த அறிவும் இல்லை. அதைத்தான் முரீதுகள் சொல்லணும். இறைவா நீ பரிசுத்தமானவன், எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்க தான் எங்களுக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்து எங்களை வழி நடத்தணும். வழி நடத்தணும்னா ஒப்படைக்க வேண்டும், சஜிதா செய்யணும். வழி நடத்தணும்னா என்ன செய்யணும்? சஜிதா செய்யணும். சஜிதா செய்யணும்னா
ஒப்படைக்கணும். அதான் சஜிதான்றது. காலில் விழுகிறதுக்கு பேரில் சஜிதா. என்ன சொல்லப்போனால் ஷேகுமார்கள், உண்மையான ஷேகுமார்கள் காலில் விழுவதை வெறுப்பாங்க. சொல்லுவாங்க, ஆரிஸ்வர்கள்லாம் சொல்லுவாங்க, எவன் காலில் விழுகிறானோ அவன் தான் பக்கா முனாஃபிகா இருப்பான், அவனை மட்டும் நம்பிராத. சாதாரணமா மரியாதை கொடுக்குறவன் கூட நல்லவனா இருப்பான், ரொம்ப மரியாதை கொடுக்குறானே அவனை மட்டும் நீ என்ன செஞ்சிடாத, நம்பிராதன்னு. உண்மை அதுதான். அது தேவையே இல்லை. அது என்ன கிடையாது, தேவையே இல்லை. கையை முத்தம் கொடுக்கறத கூட ஷேகுமார்கள் விரும்புறது இல்லை. ஆனால் அது ஒரு சில நன்மைகள் இருக்கிறதுனால அதை என்ன செய்றாங்க, அதை நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர இல்லாட்டி அதையும் விரும்புறது இல்லை. இப்போ அது நமக்கு நோக்கமே இல்லை. ஒரு நோக்கம் என்ன, நம்முடைய வாழ்க்கையை, அந்த வாழ்க்கையை கொடுத்தது யார், வாழ்க்கையை படைச்சது யார், அல்லாஹ். யார் படைச்சது, அல்லாஹ். வாழ்க்கையை பத்தி யாருக்கு தான் தெரியும், அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அல்லாஹ்வுடைய தயாரிப்பு, அல்லாஹ்வுடைய ப்ராடக்ட். அந்த தயாரிப்பை பத்தி அந்த கம்பெனிக்காரன் யாருக்கு சொல்லி தரானோ அவங்களுக்கு தான் தெரியும். யாருக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்தான், நபிமார்களுக்கு சொல்லிக் கொடுத்தான். அந்த நபிமார்கள் யாருக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, வலிமார்கள், அவுலியாக்கள், ஷேகுமார்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அப்ப இந்த வாழ்க்கையை அல்லாஹ் சொல்றான், நீங்க நபிமார்கள்ட்ட போங்க, ஷேகுமார்கள்ட்ட போங்க, போய் நீங்க என்ன செஞ்சுக்கங்க, உங்க வாழ்க்கையை சரி செய்து கொள்ளுங்கள். அப்ப நாம அவர்களிடத்துல ஒப்படைச்சு நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்யணும், ஒப்படைச்சுன்னா சரி செஞ்சிருவாங்க. நம்ம கொடுக்கறதுக்கு மெக்கானிக்கிட்ட விட்டா அவன் ரெடி பண்ணிடுவான். விடாம சுத்திக்கிட்டே தெரிஞ்சா எப்படி ரெடி பண்ணுவான். ஒரு முடிவெட்டு போறோம், போயிட்டு இந்த சேர்ல உட்காரன்னா உட்கார மாட்டேங்கிறோம். அந்த சேர்ல நான் உட்கார மாட்டேன், சரிப்பா இந்த சேர்ல உட்காந்து ஏதோ அப்படி சமாதானப்படுத்தி உட்கார வச்சுட்டா மண்டையை ஆட்டக்கூடாது. அது என்ன ஏன் மண்டையை ஆட்டக்கூடாது, நீ என்ன சொல்றது அப்படின்னா முடி வெட்ட முடியுமா? சரி இங்கே வெட்டுறான், இங்கே வெட்டாது, இங்கே வெட்டு, அங்கே வெட்டாது, எது வெட்டு அப்படின்னா மண்டையை கரைச்ச மண்டையாக்கி விட்டுரும். நம்ம இஷ்டத்துக்கு வெட்டினா மண்டை ஒழுங்கா இருக்குமா? விட்டுட்டோம்னா என்னதான், படைச்சிட்டோம்ப்பா பார்த்துக்கோ, சொல்லலாம் கொஞ்சம் பார்த்து வெட்டுப்பா, இப்படி வெட்டு, அப்படி வெட்டு, கொஞ்சம் இங்கே முடி கொஞ்சம் வெயி, இங்கே கொஞ்சம் குறைச்சிக்கோ, அது சொல்லாம தவிர ரொம்ப பேசணும்னா அப்ப அந்த மரியாதை கூட ஷேகுமார்களுக்கு இல்லையா? யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறோமா இல்லையா? ஒரு மளிகை கடைக்கே போனோம், விட்டு அண்ணாச்சி அதை கொடு இதை கொடு அப்படின்னா உடனே கொடுத்துருவானா? பொறுமையா இருக்கணும். நம்மள்ட்ட வந்து என்னங்க வேணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம சொல்லணும். முன்னாடி 4 பேர் நிக்கிறாங்க, பின்னாடி நின்றுக்கிட்டு நம்ம கத்தனோம்னா யோ விரியா கொஞ்ச நேரம், நம்மளை கண்டுக்கவே மாட்டான். பின்னாடி வந்தவங்கலாம் கொடுப்பானா, கொடுக்க மாட்டானா? அப்ப யாருக்காக இருந்தாலும் அவர்களுக்குன்னு என்ன இருக்குது, ஒரு மரியாதை. ஆனா ஷேகுமார்களும் வரும்போது மட்டும் என்னது, இந்த மரியாதையும் இல்லை. அவன் நானும் ஒண்ணு, ஷேகு நானும் ஒண்ணு, ஷேகு நானும் ஒண்ணு அப்படின்னா என்ன நடக்கும்? இப்போ ஈமான் குஃபுர். இப்போ ஷேகுமார்களிடத்தில் நாம ஒப்படைத்து விட்டால் நாம மூமின். வழக்குகள் சஜிதா செஞ்சதுனால மூமின், மறுத்ததுனால ஷைத்தான் காஃபிர். இப்போ ஷேகுமார்கள்ட்ட நாம முழுசா ஒப்படைத்தால் நாம அல்லாவை நம்புகிறோம், அல்லாவுடைய ரசூலை நம்புகிறோம், ஷேகுமார்களை நம்புகிறோம்னு அர்த்தம். நாம ஒப்படைக்கல, அல்லாவை நம்பவில்லை, நம்பிக்கை இல்லை, ரசூல் மேல நம்பிக்கை இல்லை, ஷேகுமார்கள் மேல நமக்கு நம்பிக்கை இல்லை. இதுதான் ஈமானுடைய அமல். ஈமானுடைய அமல் அல்லாஹ் தஆலா பூர்த்தியாக்கி தருவானா. ஈமானுடைய அமலை அல்லாஹ் நமக்கு சரியான முறையில் விளக்கி தருவானா. ஈமானை விளங்குறதே கஷ்டம். ஈமானை விளங்கும் போது இவ்வளோ இதுதான் ஈமானா, பெரிய விஷயமா இருக்குது அப்படின்னு நினைச்சு ஈமான் அமல் செய்யறது அதை விட பெரும் கஷ்டம். ஆனா அமல் செஞ்சாதான் ஈமான் பூர்த்தியாக ஆகும். சும்மா இப்படி தெரிஞ்சு வச்சதுனால ஒன்றும் ஆக போறதில்ல, சைத்தானுக்கும் தெரியும்.
இத்தனுக்கும் தெரியும். அமல் செய்யாததுனால தான் அவன் என்ன ஆயிட்டான்? அவன் தெரியாததுனால, நம்பாததுனால இல்ல. அவனுக்கும் நம்பிக்கை இருக்குது, எல்லாம் தெரியும். அவன் அமல் செய்யல. அமல் செய்யறதுக்கு என்ன செஞ்சிட்டான்? மறுத்து விட்டான். நான் பெரிய ஆளு. அது மாதிரி மக்கள் ஷேகுமார்கள்ட்ட வந்தா போதாது, வர வேண்டும். வந்து இல்முகளை, தாலிமாத்துகளை படிக்க வேண்டும். அந்த தாலிமாத்துகள் படி வாழ்க்கை அமைத்து கொடுப்பதற்காக ஷேகுமார் இடத்துல ஒப்படைக்க வேண்டும். அப்புறம் அந்த வாழ்க்கை தாலிமாத்துப்படி அமைகிறதான்னு நாம கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். சும்மா ஷேகுமாரோட ஒப்படைச்சது சும்மா அப்படி ஏன்னா தானே தெரியறது இல்லை. டாக்டர்கிட்ட போறோம், வயிற்று வலின்னு போறோம், மாத்திரை கொடுக்குறாரு, மாத்திரை சாப்பிட்டோம், வேறு வலி சரியாச்சா இல்லையான்னு பார்ப்போமா பார்க்க மாட்டோமா? ஒரு காயம், ஒரு புண்ணு, ஒரு வியாதின்னு போறோம், அது சரியாதா இல்லையான்னு என்ன செய்வோம்? பார்ப்போம். நம்ம பார்ப்போம். அது நமக்கு உரிமை இருக்குது, அதை யாரும் மறுக்க முடியாது. ஷேகுமாருங்க பேரோட அதெல்லாம் நீங்க எதுவும் பார்க்கவே கூடாது. 10 வருஷம் ஆச்சாங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியலையேங்கன்னு ஒரு ஷேகிட்ட போய் கேட்டா, அப்படிலாம் நீ நினைக்க கூடாது. நீ 10 வருஷம் ஆனாலும் அது உன் மேல தப்பு, அது ஷேக் மேலதான் தப்பு. அப்ப உன்னால நீ நீ வந்து பாடம் நடத்த முடியாட்டி ஏன் முறிதுன்னு வச்சிருக்கிற? வேற இடத்துல யாரும் அனுப்பி விடு. என்னால முடியாதுப்பான்னு சொல்லிடு. இப்போ டெய்லர்ட்ட ஒரு துணி கொண்டு வராங்க, பெருநாளைக்குள்ள கொடுக்கணுன்றாங்க, முடிஞ்சா தைச்சு கொடுக்கணும். வாங்கி வச்சுட்டு அலைய விட்டா இல்லையா? என்ன செய்யணும்? முடிஞ்சு இவ்வளவுதான் முடியும், என்னுடைய கெப்பாசிட்டி இவ்வளவுதான். அது செய்யறது இல்லை. நிறைய செய்ய முறைன்னா ஊர்ல இருக்கிற எல்லாம் என்கிட்ட கொடு, எல்லாம் என்கிட்ட வா, எல்லாத்தையும் வாங்கி இவர் வச்சுக்கிறாரு. பெருநாளைக்கு வந்து பார்த்தா எல்லா துணியும் அப்படியே இருக்குது. கஃன் துணி மாதிரி காட்டிட்டு போக முடியுமா எல்லாரும்? அப்படிதான் நிறைய சேகமார்கள். ஒரு மெக்கானிக்கா இருந்தாலும் அதுதானே. நம்ம கேட்குறோம் வண்டி ரெடி பண்ணுங்கன்னா 2 நாளைக்கு முடியாதுங்க சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? 3ஆவது நாள் வாங்க, 4ஆவது நாள் வாங்க, ரெடி பண்ணி தரேன். நல்ல மெக்கானிக்கு விட்டு போங்க, சாயந்தரமா வாங்க. போய் பார்த்தா அப்படி நிக்குது வண்டி. அப்ப இவன் யார்? பேராசை பிடிச்சவன். முடிஞ்சா செய்யணும், இல்லைன்னா முடியாதுன்னு சொல்லிடணும். சேகுவும் அதே தான். முடிஞ்சா செய்யணும், முடியலையா என்னால முடியாதுப்பா, வேற சேகிட்ட போ. சில பேர் என்ன நினைச்சுக்க, உலகத்திலே நான் மட்டும்தான் ஷேக், வேற யாரும் ஷேக் இல்லை. ஷேகுன்ற பேர்ல நடக்கக்கூடிய அநியாயங்கள் வேற எதுலையுமே இல்லை. அவ்வளோ அநியாயம் பண்றாங்க மக்கள். வந்து ஒரு பக்கம் இந்த அநியாயம் பண்றவங்கள தான் நம்புறாங்க, ஏமாத்துறவங்கள தான் என்ன செய்றாங்க? நம்புறாங்க. உண்மையான ஆட்களை யாரும் என்ன செய்யறது இல்ல, நம்புறது. அல்லாஹ். பொதுமக்களையும் பொதுமக்கள் மேலும் தவறு இருக்குது, இந்த ஷேகுமார் என்ற பேர்ல ஏமாத்துறவங்க மேலையும் தவறு இருக்கு. அதனாலயே தீனை கெடுத்துட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து என்ன செஞ்சிட்டாங்க? தீனை கெடுத்து நாசமாக்கி, அவங்களும் நாசமாயி, மற்றவங்களுடைய வாழ்க்கையும் நாசமாயி, வெறும் இந்த பணம், துனியா, இதுதான். இந்த பேரை வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன செய்யணும்? துனியாவில் நல்லா இருக்கணும், ஜம்முன்னு இருக்கணும். மிக மோசமான காலகட்டத்தில் இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த தீனை முழு உலகத்திற்கும் கொண்டு செல்வதற்கு நமக்கு தௌஃபீக் செய்வானாக. தீனுடைய ஹிதுமத்தை சிறப்பான முறையில் நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. முழு உலகிற்கும் அல்லாஹ் தஆலா நேர்வழியை தருவானாக, ஹிதாயத்தை தருவானாக, ஈமானை தருவானாக. முழு உலக மக்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய நேசர்களாக, அவுலியாக்களாக, மோமின்களாக, முத்தகீன்களாக, இறை காதலர்களாக ஆகுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அதற்கான ஹிதுமத்துகளை அல்லாஹ் நம்மிடமிருந்து வாங்கிக் கொள்வானாக. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين.
ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب وفوض أمري إلى الله إن الله بصير بالعباد حسبنا الله ونعم الوكيل نعم المولى ونعم النصير غفرانك ربنا وإليك المصير آمين آمين برحمتك يا أرحم الراحمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله.